குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா எனக்கு செஞ்ச அற்புதங்கள் அதில் ஒன்று இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அக்கினியில் நடந்து வந்தேன், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தேன், ஆனால் நான் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை என்னை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையே நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையே நீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். நான் பாடின இந்த பாட்டு வரிகள் படியே என் வாழ்க்கையில் நடந்துச்சு. எனக்கு 2011 ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு வீட்டில். ஸோ அந்த அக்கினியில் நான் நடந்து வந்தேன், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த தீக்காயம் பட்டும் நான் மரணத்தை பார்க்காம உயிரோடு இருக்கேன்னா அது தேவனுடைய சுத்த கிருபை. என்ன நடந்ததுன்னா, எங்கள் வீட்டில் நைட்டு ஒரு 8:30-9 மணி இருக்கும். அப்போ வந்துட்டு வீட்டில் கொடுத்துன இருந்தவங்க வந்து பகலில் துணி காய போட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து மாடி மேலே உளுத்தம்பருப்பு காய போட்டிருந்தாங்க. அந்த துணி கொடுத்துன இருக்கிறவங்க துணி காய போட்ட அந்த தண்ணி வந்து உளுத்தம்பருப்பில் பட்டுருச்சு. அப்போ எங்கள் அம்மா வந்து நான் மெத்த மேலேயே நான் ஒரு ரூமில் இருந்தேன். அப்போ அம்மா கேட்டாங்க, நீ இங்கே தானே இருந்த, இந்த உளுத்தம்பருப்பை நீ பார்த்துருக்க கூடாதா, அள்ளி வச்சுருக்க கூடாதா, வீணாக போச்சேன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 9 மணி போல் அப்படி ஆரம்பித்தாங்க. இதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம். இது இப்போ அந்த மாதிரி பேச்சுவாக்கில் பிரச்சனை அதிகமாச்சு. அதிகமாகும் போது என்னாச்சுன்னா, என்னோடய பாப்பா, என் பொண்ணு வந்து மொட்டை மாடி செகண்ட் ஃப்ளோர், நாங்கள் இருந்தது செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நான் கீழே குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டம் பண்ணுறா. அதாவது அந்த இடத்துல ஒரு சாத்தானோட கிரியைகள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என் பொண்ணு உடம்புலேருந்து நான் மெதுமலேருந்து குதிக்க போகிறேன்னு சொன்னால், அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா அப்படியெல்லாம் சாகக்கூடாது, அம்மா உனக்காக தானே இருக்கேன், நீ அந்த மாதிரிலாம் செத்து போகிறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், எங்கள் பாப்பாவை அவளோட அந்த சத்து போகணுன்ற அந்த தாட்லேருந்து அவளை வெளியே கொண்டு வர்றதுக்காக நான் வந்து வீட்டில் கெரோசின் இருந்தது, நைட்டி போட்டிருந்தேன், காட்டன் நைட்டி தான். அப்போ அந்த கெரோசின் எடுத்து என்ன பண்ணுறேன், என் பொண்ணு முன்னாடியே நானே என்னோடய நைட்டி எடுத்து இப்படி உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி தான் சப்பாங்கால் போட்டு நானே தான் என்னோடய நைட்டியோடைய அந்த கீழே கரைப்பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து கெரோசின் ஊற்றிட்டு ஃபயரும் வச்சுட்டேன், நெருப்பும் வச்சுட்டேன். இங்கே பாரு, நான் என்ன நினச்சிட்டு பண்ணுறேன்னா, நம்ம வந்து குழந்தைய ஒரு விளையாட்டுக்காக தான் நம்ம வந்து நெருப்பு வைக்கிறோம், நிஜமாக சாகணுன்றது என்னோடய தாட்லேயே கிடையாது. செத்து போகக்கூடாது, சூசைட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது கடவுள் விரும்ப மாட்டார் அந்த மாதிரி செய்யலைன்னு சொல்லிட்டு. இது குழந்தைய பயமுறுத்துறதுக்காக வைக்கிற நெருப்பு, இதில் எப்படி நம்ம செத்து போயிடுவோம், நம்ம நிஜமாக நெருப்பு வச்சா தானே செத்து போவோம். குழந்தைய பயமுறுத்துறதுக்காக வைக்கிற நெருப்பு வந்து நம்ம சாக மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் அதை செய்கிறேன். அப்புறம் குழந்தை நிற்கிறா, நான் எரியுது, நைட்டு எரியுது, எழுந்து நின்றுக்கிறேன் நான் எரிஞ்ச உடனே. அப்புறம் என் காதுக்குள்ளே 2 வாய்ஸ் கேட்குது. ஒரு வாய்ஸ் சொல்லுது, நீ நிஜமாவே சாக போகிற, ஓடி போய் அணைச்சிக்கோன்னு சொல்லுது. இன்னொரு வாய்ஸ் சொல்லுது, இல்லை இல்லை, நீ சாகிறதுக்காக நெருப்பு வச்சுருந்தா தான் நீ செத்து போவ, நீ வந்து சும்மா குழந்தைய ஒரு மிரட்டுறதுக்காக வைக்கிற, அதனால நீ செத்து போக மாட்டே, இது பொம்மை நெருப்பு அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் சொல்லுது. அப்போது நான் என் மனசில் ரொம்ப ஆழமாக ஸ்ட்ராங்காக இருக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம பொய்யா தானே வைக்கிறோம், நம்ம விளையாட்டுக்கு தானே வைக்கிறோம், குழந்தை மைண்டை மாற்ற தானே வைக்கிறோம், அது எப்படி நம்ம செத்து போவோம், நான் நிஜமாக வச்சா மட்டும்தானே நான் செத்து போவேன், நம்ம விளையாட்டுக்கு செய்கிறது செத்து போக மாட்டோம் அப்படின்னு ஆழமாக நான் நம்புகிறேன். அதனால் இந்த 2 வாய்ஸை பேசுகிறப்ப
ஒரு வாய்ஸ் சொல்கிற இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்கிற வாய்ஸை தான் நான் நம்புகிறேன். அதனால் நான் ஓடி போய் அணைச்சிக்கல. நின்றுக்கிட்டு அந்த வாய்ஸுங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறேன். கீழே எரிஞ்சிட்டு இருக்கிறத நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தொட வரைக்கும் எரிய ஆரம்பிக்குது. நைட்டி மேலே எரிஞ்சிட்டே வருது. அப்போ சுருக்கு சுருக்குன்னு காலெல்லாம் குத்துது. சுருக்கு சுருக்குன்னு அந்த சென்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல அந்த நெருப்பு படும்போது தான் எனக்கு தோணுது, நான் அப்போ நிஜமாக எரியுதோ, நான் நிஜமாக செத்துருவனோ அப்படின்னு ஒரு தாட் அப்போ தான் வருது. அப்போவும் அந்த வாய்ஸ் சொல்லுது, இல்லை இல்லை நீ வந்து சாக மாட்ட, இது பொம்மை நெருப்பு அப்படின்னு சொல்லுது. இன்னொரு வாய்ஸ் சொல்லுது, இது நிஜமான நெருப்பு, நீ செத்து போயிடுவ, ஓடி போய் அணைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்புறமா ரொம்ப தொடையெல்லாம் அந்த எரிச்சல் வந்து எனக்கு தாங்க முடியல. ப்ரெசன்ஸுக்கு வருது மைண்டு அந்த தாட்ல இருந்து. அதுக்கப்புறம் நான் பாத்ரூம்க்கு ஓடி போகிறேன். அங்கே போனால் ஒரு 7, 8 ஜெக்கு தண்ணி தான் இருக்கும் அந்த பக்கெட்டில். 1/4 பக்கெட் தண்ணி தான் இருந்துச்சு. போய் அணைக்கலான்னு நான் ஜெக்கில் கீழே குனிகிறேன். குனியும் போது நைட்டுலேருந்து நெருப்பு மேலே வரும்போது மேலுக்கு அடிக்குது. கை இப்படி கீழே குனிய முடியல. ஜெக்கில் தண்ணி அள்ள முடியல பக்கெட்டில் இருந்து. அப்போ இன்னொரு வாய்ஸ் சொல்லுது, நீ பக்கெட் எடுத்து மேலேருந்து ஊற்று. மேலேருந்து தண்ணி ஊற்றும் போது கீழேருந்து நெருப்பு வரும்போது அது அப்படியே கம்ப்ளீட்டாக அணைஞ்சிடும். அந்த மாதிரி ஊற்றுன்னு சொல்லிச்சு. அப்போது அந்த கை எரிச்சல் தாங்க முடியாமல் அந்த எரிச்சல்லையே குனிஞ்சு அந்த பக்கெட் எடுத்து கடகடன்னு ஊற்றி அணைச்சிட்டேன். நானே அணைச்சிக்கிட்டேன். அணைச்ச பிறகு பார்க்குறேன், எங்கள் வீட்டாண்டேருந்து மாடி மேலேருந்து நான் வீட்டுக்குள்ளேருந்து ஓடுனது பாத்ரூம்குள்ளே மெத்த மேலே இருந்ததுனால எல்லாமே ஓப்பன் பிளேஸு தெரிஞ்சிடுச்சு. அந்த வீட்டில் மாடி மேலே ஏதோ எரியுது, என்னமோ எரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கெட்டில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளவே நான் பை காட் கிரேஸ் நான் அணைச்சிட்டேன். இப்போ நடந்தது வந்து ஒரு பகுதி. இதுக்கப்புறம் தான் இங்கே ஏசப்பாவோட மகிமை இருந்தது. அதுக்கப்புறமா அப்பா என்ன ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனார், மெடிசன் கொடுத்தாரு. அங்கே போன ஒரு கிறிஸ்டியன் சிஸ்டர் தான் இருந்தாங்க எனக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறதுக்கு. அப்பாசாமி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருந்தாங்க. இது 2011 நடந்தது இந்த விஷயம். தீபாவளி டைம், தீபாவளி முடிஞ்சு இது நடந்தது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்லாலாம் வேகலை. சும்மா இந்த சுடுதண்ணி ஆவி அடித்த மாதிரி ஃபுல்லாக கொப்பளம் வந்துருச்சு 2 தொடையிலையும். முட்டியிலேருந்து மேலே, இடுப்புலேருந்து முட்டி வரைக்கும் தொடையில் மட்டும் ஃபுல்லாக. அப்புறம் அடி வயிற்றுல லேசானா அடி வயிற்றுல கொஞ்சம் காயங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த இந்த நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன அந்த ஸ்கின்னெல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, பை காட் கிரேஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டால் எப்படி ஆவி அடித்து ஒரு பபிள் வருமோ அந்த மாதிரி 2 தொடையிலும் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 7:30 மணிக்கு எனக்கு வீட்டை தேடி அம்முன்னு ஒரு சகோதரி வராங்க. அப்போ அவங்க வரும்போது 2 இளநீ எடுத்துகிட்டு வராங்க வீட்டுக்கு வரும்போது. நான் கேட்டேன், நைட்டு தான் எனக்கு இது நடந்தது, உங்களுக்கு எப்படி தெரியும் சிஸ்டர்? அவங்க ரெடில்ஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க அந்த சகோதரி. அப்போ தான் சொன்னாங்க, நேற்று நைட்டு வந்து உங்கள் வீட்டாண்ட கூட்டமாக இருந்தது. அப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அரும்பாக்கம் பக்கத்தில் என்எஸ்கே நகருக்கு பக்கத்தில் அங்கே இருந்தது சர்ச்சு. அப்போ அந்த சர்ச்சிலேருந்து பாஸ்டர் வந்து எங்கள் வீடு வழியாக வேறு ஒரு சபை சர்ச்சுக்கு வர சகோதரர் வீட்டுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ விழுந்துட்டாங்களோ சம்திங், அவங்கள பார்க்குறதுக்காக பாஸ்டர் எங்கள் வீடு கிராஸ் பண்ணி போயிருக்காரு. அப்போ இங்கே யாருன்னா, இந்த மாதிரி இவங்க வீட்டில் ஹர்ஷினி பிரியா அவங்க வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆகிட்டாங்க, நேற்று நைட்டு அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அவர் பாஸ்டருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து பாஸ்டர் வந்து நைட்டே எல்லா ஊழியக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி சர்ச்சில் எல்லாருமா நைட்டெல்லாம் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசப்பா நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு காலையில் சகோதரி வந்து தேங்காய் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க, நைட்டெல்லாம் நாங்கள் முழிச்சிருந்து ஜெபிச்சோம் உங்களுக்காக அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் வந்து எனக்கு பின்னாடி ஆண்டவர் இந்த இடத்துல என்னை உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் கிறிஸ்தவ சகோதரிகள் எல்லாம் ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க. நைட்டெல்லாம் எல்லோரும் முடிச்சிருந்து ஜெபிச்சிருக்காங்க எனக்காக, என் ஜீவனுக்காக. ஸோ இந்த நேரத்தில் மறுபடியும் அந்த பாஸ்டருக்காகவும் என் அம்மா சகோதரிக்காகவும் இன்னும் என்னென்ன ஆத்மாக்கள் எனக்காக ஜெபிச்சாங்களோ ஊழியக்காரர்கள், அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஏசப்பாவோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அக்கினியில் நடந்து வந்தேன், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கண்ணீரை கடந்து வந்தேன்,
ஆனால் நான் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையே நீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதை பார்க்குற ஒரு ஆத்மாக்களுக்கும் நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.